வயலுக்கு நடுவே இருந்த கொட்டா. அது நள்ளிரவில் சாராய நெடிகளுக்கும் சிகரெட் புகைகளுக்கும் இடையே அந்த நால்வர் அமர்ந்திருந்தார்கள். மணி, சேகர், மாறன், சிவா. அவர்கள் அந்த கிராமத்தின் பிணந்தின்னி கழுகுகள். மக்களால் அடிக்கடி சபிக்கப்படும் அயோக்கியர்கள். போலீஸுக்கு அடிக்கடி திடீர் விருந்தாளிகள். மணி அந்த கயவர் கூட்டத்தின் தலைவன். அவன் கொக்கரிப்பு கொஞ்சம் அதிகமாகவே கேட்டது. அமுதா போல அடுத்த பீஸ் எப்போ கிடைக்கும் என்றான். பொதுவாக மூவரையும் பார்த்து அடடா அமுதா போல வருமா என்று அவர்கள் சிரித்து கொண்டார்கள். அக்கூட்டத்தில் இளையவனான சிவா மட்டும் அந்த சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதை மற்றவர்கள் கவனிக்க தவறி இருக்கலாம். ஆனால் மணி தவறவில்லை. கொஞ்ச நாளாகவே அமுதா பெயரை சொன்னாலே சிவாவின் அந்த மாறுதலை மணி கவனித்து வந்தான். என்னடா சிவா, என்ன இப்ப எல்லாம் அமுதா பேரை சொன்னாலே சைலண்ட் ஆயிடுற? எனக்கு என்னவோ அந்த பக்கத்து ஊர் அமுதாவே நீ ஒன் சைடா லவ் பண்ணி இருந்தியோன்னு சந்தேகமா இருக்கு என்றான். கொஞ்சம் போதையில் தள்ளாடினான். அட நீங்க வேற அண்ணன், என்ன போய் தப்பா நினைச்சிட்டு இது வேற வில்லங்க மண்ணு என்று இழுத்தான். டேய் என்னடா வேற விவகாரம்? என்ன வேற விவகாரம்? பொண்ணை 4 பேரும் சேர்ந்து கொலையே பண்ணி பிணத்தை குவாரியில புதைச்சிட்டோம். அதை விட வேற உனக்கு என்னடா ரகசிய விவகாரம் இருக்க போகுது சொல்லு என்று கர்ச்சித்தான். மணியும் அதுதானே விவகாரமே. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கற்பழிச்சு கொலை செஞ்சு கல்குவாரியில புதைச்சோம்ல, அந்த அமுதா இருக்காளே, அவ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவ என் கண்ணுக்கு தெரியுறா. 2-3 வாட்டி ஏரிக்கிற பக்கமா அவ உருவத்தை நான் பார்த்தேன். என்னை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. அன்னைக்கு கல்குவாரி பக்கம் போனேன் அண்ணன். அவளை புதைச்ச இடத்து மேலேயோ ஒரு கல் மேலே உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் இன்ஜின் கோளாறு ஆன ஆட்டோ போல ஒரு விசித்திர குரல்ல சிரிச்சா. மணி இங்க பாடுறா, இந்த பச்சை மண்ணு பாவம் அமுதாவை பார்த்தானாண்டா. ஏண்டா டேய், அவ ஏண்டா எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியல? ஓ, எங்கட கண்ணுக்கு தெரிஞ்சா ஆவின்னு கூட பார்க்காம திரும்பவும் கற்பழிச்சு கொலை பண்ணி புதைச்சிடுவோன்னு பயந்துட்டாளோ என்று சொல்லிக்கொண்டே அட்டகாசமாக சிரித்தான். அதுதான் சொன்னேன், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. எப்படியோ போங்க என்று சிவா முணுமுணுத்தான். இது நடந்து சில நாட்கள் கழித்து அதே கொட்டாயில் கயிற்று கட்டிலில் கால் நீட்டி படுத்திருந்தான் மணி. குழப்பமான சிந்தனையோட்டம் அவனை சூழ்ந்தது. நேற்று சேகரும் அதை பார்த்ததாக சொல்றானே, மாறன் கண்ணுக்கு கூட தெரிந்தது. ஆனால் அவன் சொன்னால் நான் கிண்டல் அடிப்பேன் என்று பயந்து சொல்லவில்லை என்றானே. இதெல்லாம் உண்மையா? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்ற பார்க்கிறார்களா? அல்லது அமுதா நிஜமாக ஆவியாகி உலாவுகிறாளா? படத்தில் வருவது போல என்னை பழிவாங்க போறாளா? மணி தலையை சிலுப்பி கொண்டான். ச்சே, உயிரோடு இருக்கும்போதே என்னை எதிர்க்க முடியல, செத்து என்ன கிழிக்க போறா என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். சில தினங்களுக்கு முன்பு சந்தைக்கு சென்று இரவில் திரும்பி வந்து கொண்டிருந்த பக்கத்து ஊர் இளம்பெண் அமுதாவை கற்பழித்து கொன்று புதைத்திருந்தார்கள். பக்கத்து ஊரில் அந்த பெண் காணாமல் போனாள் என்று ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாக தகவல். சந்தைக்கு போனவள் யார் கூடையோ ஓடி போய்விட்டாள் என்று ஊரில் பேசிக்கொண்டார்கள். யாருக்கும் இவன் மேல் துளி கூட சந்தேகம் வரவில்லை. மணி எழுந்தான். மணியை பார்த்தான். இன்னொரு பிராந்தி பாட்டிலை வாயில் கவிழ்த்தான். விடு, அடுத்த இரையை பார்ப்போம். அந்த மிருகம் மீண்டும் பசி கொண்டது. ஆளற்ற ஏரிக்கரையில் காத்து கிடந்தான். கடந்த இரை கூட இங்கேதான் சிக்கியது. போதை தலைக்கு ஏற கண்கள் பெண்களை தேடியது. அப்போதுதான் அதை கவனித்தான். தூரத்தில் ஒரு இளம்பெண். அதை பார்த்ததும் மிருகத்தின் காதுகள் சூடாகின. எங்கதான் போய் தொலைஞ்சாங்க மற்றவங்க? இங்கே அருமையான பீஸ் ஒன்று மாட்டி இருக்கு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அவளை இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தான். நீண்ட தூரம் தொடர்ந்த பின் கொஞ்சம் நெருங்கி இருந்தான். வழக்கமான பெண்கள் நடையை விட இந்த பெண் ரொம்ப வேகமாக நடக்கிறாளே என வியந்தான். சுற்றி ஒரு முறை முறைத்து கொண்டான். ஆட்கள் அற்ற இடம் என்பதை உறுதி செய்தான். அவள் மேல் பாய தயாரானான். சரியாக அந்த வினாடி அந்த பெண் திடீரென நின்றாள். சட்டென திரும்பினாள். அவள் முகத்தை பார்த்த மணி ஒரு கணம் திகைத்த பின் மயங்கி விழுந்தான். காரணம், அது அவன் கொன்று புதைத்த அமுதாவின் முகம். அந்த குவாரியில் கூட்டம் கூடி இருந்தது. மக்கள் கூட்டத்தில் அங்கங்கே போலீஸ் தலை தெரிந்தது. குவாரியை ஒரு குழு தோண்டி கொண்டிருந்தது. மணி ஒரு ஜீப்பில் அமர வைக்கப்பட்டு இருந்தான். கையில் போலீஸ் காப்பு. என்னையா, உண்மையை ஒத்துக்கிட்டானா என்றார் இன்ஸ்பெக்டர். இன்னும் முழுசா இல்லைங்கய்யா,
தன்னை ஆவி துரத்துதுன்னு மட்டும் பயந்து போய் இருக்கான். இவன் ஒத்துக்காட்டி என்ன, இவன் கூட்டாளியெல்லாம் ஒத்துக்கிட்டானுங்க என்றான் உதவியாளர். குவாரியை இன்னும் 2 அடி தோண்டினா இவனும் ஒத்துக்குவான் பாரு என்றார் இன்ஸ்பெக்டர். சில நிமிடங்கள் கழித்து அனைவரும் மூக்கை பொத்தினார்கள். அந்த குழியிலிருந்து அந்த பிணத்தை அழுகிய நிலையில் எடுத்தது அந்த குழு. சிறிது நேரத்தில் மணியை அழைத்து கொண்டு போலீஸ் ஜீப் கிளம்பியது. மணி மிகவும் பயந்து போய் இருந்தான். பாவம், அவனுக்கு தெரியவில்லை, பக்கத்து ஊர் அமுதாவிற்கு ஒரு தங்கை உண்டு. அவள் வெளியே தங்கி படித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் இரட்டையர்கள் என்று. இவர்கள் கண்ணில் அடிக்கடி சிக்கியது அமுதா அல்ல, அது அவள் இரட்டை சகோதரி குமுதா என்று. இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல பாய்.